எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. உங்கள் வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உங்கள் பலத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நல்ல கவனிங்க. எசேக்கியேல்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் நல்லா கேளுங்க. உங்களை ஆண்டவர் இப்படி ஒரு சூழ்நிலையில் கூட்டிகிட்டு போய் ஒரு எலும்பு துண்டுகள் மட்டும் கிடக்கிற இடத்துல இது உயிர் வருமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுவீங்க, வராது, வெறும் எலும்பு தானே கிடக்கு, எலும்பு எப்படி உயிர் வரும்னு. அவர் ஆவியில் இருக்கனால அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே. என்ன சொல்கிறாரு? மனுபுத்திரனே, எசேக்கியேலை கூப்பிடுறாரு, இந்த எலும்புகள் உயிர் அடையுமாப்பா? இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களே, என் வாழ்க்கை உயிரடையுமா? என் வாழ்க்கைக்கு அர்த்தம் பிறக்குமா? என் ஜீவியத்துக்கு உயிர் உண்டாகுமா? நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு தெரியும், ஆண்டவரே உமக்கு தெரியும். நான் சொல்லுவேன், உம்மால் உயிரடைய பண்ண முடியும், உம்மால் எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க முடியும், உம்மால் எங்கள் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும். சொன்னார், உம்மால் முடியும். ஏன்னா மார்த்தால மரியாதை அதான் சொன்னாங்க, நீங்கள் வந்திருந்தா, நீங்கள் இருந்திருந்தா, நீங்கள் போயிருந்தா, ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தா தெய்வ மகிமையை காண்பா, நீ அதை மட்டும் செய்ப்பா. நீ ஆனால் விசுவாசிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அவரோடு ஆவியில் நடந்தால் விசுவாசிக்க முடியும், அவரோடு நடந்தால் விசுவாசிக்க முடியும். இந்த லாசரு தான் பிற்காலத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு தீவில் போய் ஊழியம் செஞ்சு அங்கேயே மறிச்சிட்டாரு. இந்த லாசரு ஏற்கனவே 4வது நாள் உயிரோடு எழுந்தார்ல, அந்த லாசருடைய ஊழிய பயணத்தை பாருங்க. அவரும் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றிருக்காரு, அவரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போகலை, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகாது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்படியாவது தூக்கம் நிற்கட்டு இயேசுவின் நாமத்தில். என்ன செய்யட்டும்? உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது சொல்லணும், எனக்காக இவ்வளோ பெரிய சூரியன் வருது, நான் எத்தனை டியூப்லைட்டு போட்டாலும் வர முடியாது, எனக்காக இவ்வளோ பெரிய சந்திரன் வரப்போகுது, எனக்காக இவ்வளோ நட்சத்திரம் வரப்போகுது, கனவுல கூட ஒரு நாளை நான் உருவாக்க முடியாது, அவர் எனக்காக ஒரு நாளை உருவாக்கியிருக்காருன்னா நான் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நான் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நான் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நான் நடக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இது உயிர் அடையும். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையை 80ல் தொடங்குவார், சிலருடைய வாழ்க்கையை 120ல் முடிப்பார். சிலருடைய வாழ்க்கை 80 வயசு வரை வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இருக்காது. 81வது வயசில் மோசேயை ராஜ்ய பாரத்தில் நிறுத்தி 20 லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்காக அவன் கையை பிடிச்சவர் 120 வயசு வரை அவனை நடத்தினார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆமாம், 40 வருஷம் அரண்மனையில் இருந்தும் அர்த்தமற்ற வாழ்க்கை தான், 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தும் அர்த்தமற்ற வாழ்க்கை தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில தேவன் வரும்போது நினைச்சிருக்கலாம், 80 வயசு ஆயிடுச்சு, இந்த ஆடுகளுக்கு பின்னாடி போகிறோம் தான். ஆனால் ஆடுகளுக்கு பின்னாடி போகிறதோட முடியாது. வாழ்க்கை பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும். வாழ்க்கை அன்னைக்கு உலக சரித்திரத்தில் உலகத்தினுடைய, ஏன்னா இன்றைக்கும் சொல்கிறாங்க பிரமிடுகளில் சூரியன் உதிச்சு சூரியன் மறைதாமே. பிரமிடுகளை குறித்து ஆராய்ச்சி பண்ணி சில ஆராய்ச்சிகளை நிழலே இல்லாமல் அன்னைக்கு பிரமிடு கட்டியிருக்கானா. நீங்கள் போய் நின்றா என்ன வருது? நிழல் வருது. அது என்னன்னாமோ எகிப்தியர் மாயாஜாலம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க பிரமிடுகள். இங்கே நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, அது ரொம்ப பயங்கரமானது. அத்தனை நாகரிகத்தையும் அத்தனை வளர்ச்சியும் உள்ளடக்கின அந்த எகிப்துக்குள்ளே போய் அந்த பார்வோன் பார்த்து இவன் ரொம்ப பெரியவன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள. ஹல்லேலூயா. அதனால தான் உயிர் அடையுமா? அவர் வந்தால் உயிரடையும், அவர் ஆவியால் நிரப்பினால் உயிரடையும், அவர் வல்லமை வந்தால் உயிரடையும், அவர் பலன் வந்தால் உயிரடையும், அவர் கிருபை வந்தால் உயிரடையும். அதுதான் அவர் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் வந்தால் உயிர் வரும். அல்லேலூயா. அப்போ எசேக்கியேல்கிட்ட சொல்கிறார், நீர் தான் ஆண்டவரை இதை அறிவீர் என்று சொல்லும்போது அடுத்த வசனத்தில் அப்பொழுது அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல கவனிங்க, இப்போ முக்கியமான இடத்துக்கு வரப்போகிறேன். நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக அடிப்படையானது விசுவாசத்தோடு பேசுவது தான். எசேக்கியேல் தான் இந்த எலும்பை பார்த்து பேசணும்.
வேறு யாரும் பேச முடியாது. நம்ம பேச்சிலே பிசாசு நம்மளை முடிச்சிடுவான். நல்லா கவனிங்க, நம்ம பேச்சிலேயே பிசாசு நம்மளை. அதனால தான் யாக்கோபு நிருபத்தில் சொல்கிறாரு, நாவை காக்க ஒரு மனுஷனாலும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதல்ல எதை தொடுறாரு? இந்த நாவு. உண்மையிலே சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப பலவீனமாயிடுச்சு, இன்னுமே எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வாரத்தில் படுத்துருவீங்க. நீங்கள் சொல்கிறத சாத்தானும் கேட்டால், உங்கள் ஆத்மாவும் கேட்டுச்சு, எல்லாம் கேட்டுச்சு. ஆனால் இங்கே எலும்பிட்ட பேசணும். என்ன, உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் நல்லா அசைகிறீங்க, அல்லேலூயா, நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க. உங்கள்கிட்ட பேசுறது இல்லை, எலும்பிட்ட பேசணும். இப்போ மொத்தம் எத்தனை எலும்பு? பயங்கரமான எலும்பு, மொத்தமும் எலும்பு தான். பாஸ்டர், நீங்கள் போய் எலும்பிட்ட பிரசங்கம் பண்ணால் பண்ணுவீங்களான்னு? ஆனால் இங்கே பண்ண போகிறாரு. நீ பேசணும், நம்பிக்கையோட பேசணும். நம்ம நினைப்போம்ல, இந்த மனுஷன் எப்படி மாற போகிறான்னு. இவங்க தான் மாற போகிறாங்க. இந்த மனுஷங்க என்ன செய்ய போகிறாங்க? இவங்க தான் கத்தருக்காக செய்ய போகிறாங்க. இவங்களை தான் கத்தர் இழுத்து கொண்டாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள்லாம் சாதாரணமாக இங்கே வரல, உங்களை பிதா இழுத்து கொண்டு வந்தார். ஏன் எத்தனையோ பேர் போன பிறகு நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க தெரியுமா? உங்களை பிதா நட்டார். அல்லேலூயா. இன்னும் ஏன் நீங்கள் தேவனை சேவிக்கிறீங்க தெரியுமா? பிதா உங்களை தெரிந்து கொண்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு படித்தா தான் தெரியும். எத்தனையோ பேர் போயிட்டாங்க. அப்போ தேவன் உங்களோடு இன்னைக்கு பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் உலர்ந்து போனவர்களை போல இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வயதானவர்கள் போல இருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கையற்றவர் போல இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன கேட்டு பாருங்க, எந்த பிரசங்கத்திலேயாவது நான் விசுவாசம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணியிருக்கேனா? கேட்டு பாருங்க. 5 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணாலும் இதை விட ஆவியோட பிரசங்கம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? நான் மரித்த பிறகாவது சிலரை கத்தர் எழுப்புவார். எனக்கு நம்பிக்கை 1000% உண்டு, என் பிள்ளைகளை கத்தர் உருவாக்குவார்னு. ஆண்டவர் உங்களை உருவாக்க வல்லவர்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த எலும்புக்கு முன்னாடி நீ பேசணும். இசைக்கு நீ அந்த எலும்புக்கு முன்னாடி நீ பேச. நீ தானே சொன்ன, ஆண்டவரே நீர் அறிவீர்னு. இப்போ நீ நம்புறதா இருந்தா இந்த உலர்ந்து போன இந்த வாழ்க்கைக்கு முன்னாடி நீ பேசணும். நீ இந்த எலும்புக்கு முன்னாடி நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆண்டவரே எலும்புக்கு முன்னாடி எதுக்கு? ஆண்டவரே உலர்ந்து போன இந்த எலும்புக்கு முன்னாடி எதற்கு? உலர்ந்து போன இந்த எலும்புக்கு முன்னாடி நான் ஏன் பேசணும்? அப்படி இல்லை, அவர்கள் தான் உயிரடைய போகிறார்கள், அவர்கள் தான் எழும்ப சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் உலர்ந்து போனவர்கள் இருந்து ஆசீர்வாதம். நினைச்சு பாருங்க, ஒரு நிக்கோதேமு நின்று பெந்தைக்கோஸ்தே நாள்ல பிரசங்கம் பண்ணலையா? உலர்ந்து போன ஒரு பேதுரு தான், உலர்ந்து போன ஒரு பேதுரு தான், படிப்பறிவு இல்லாதவன் தான், பேததான், ஒன்னும் தெரியாதவன் தான். கப்பர்நகூமில் பிரசங்கம் பண்ண விடல, எருசலேமில் பிரசங்கம் பண்ண விட்டாரு. எருசலேமில் கமாலியலும் பெரிய ஞானிகளும் இருக்கிற இடம். அங்க நின்று பிரசங்கம் பண்றதுக்கு ஞானியை தேடல, உலர்ந்து போன ஒருவனை தான் தேடி எடுத்தாரு. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிறோம், எனக்கு வேஸ்ட் ஆண்டவரே, நான் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்து பேச சொல்கிறார். நீ முடிஞ்சு போகல. நான் தான் சொல்லுவேன், 80 வயசில் ஒருத்தவங்க இருந்தாலும் அவங்க அண்ணாள் பாட்டி மாதிரி. அல்லேலூயா. 30 வருஷம் இயேசு யாருன்னு தெரியாத ரகசியத்தை 4 பேருக்கு தான் தெரியும். ஒன்று அண்ணாள், ஒன்று சிமியோன். என்ன, வெகு சிலருக்கு 30வது வயசில் தான் யோவான் ஸ்நானம் எனக்கு தெரியும். எலிசபெத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சகரியாவுக்கு ஒரு 10 பேருக்கு தான் தெரியும்னு வச்சுக்கிறீங்களேன். அதில் அந்த அண்ணாள் பாட்டி, 85 வயசு பாட்டி, அந்த பாட்டியும் இயேசுவை பார்த்து ப்ளெஸ் பண்ணுற அளவுக்கு பாக்கி. ஏன்னா கையை வைத்து சொல்லுங்கள், நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சொல்லுங்கள், ஒரு காரணம் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு தெரியாது, நான் இப்படி சொல்கிறேன், உமக்கு தெரியும். ஆனால் ஏதோ பெருசாக செய்ய போகிறீங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லுங்கள், என்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பின்னாடி உட்கார்ந்துருக்க உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெருசு. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பெருசு. ஆண்டவர் செய்வார். வாழ்க்கையை நாளைக்கு நமக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறதுல தானே நம்ம ஜெபம் தொடங்குது. நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறாருங்கிறதுல தானே நம்பிக்கையை தொடங்குது. நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன வச்சிருக்காருங்கிறதுல தானே நம்பிக்கை தொடங்குது. அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, தீர்க்க தரிசன முறை தவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இதுதான் சொல்லணுமா? என்ன சொல்லணும்? ஆவியை ஊற்றுவார், சதையை உண்டாக்குவார், நரம்பை உண்டாக்குவார், எலும்பை கனெக்ட் பண்ணுவார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? எவனை போய் கல்யாணம் கட்டணும், யாரோட போய் சேரணும், எங்கே போய் கனெக்ட் ஆகணும், யாரோட போய் உட்காரணும், யாரோட போய் ஜெபிக்கணும், இதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். நீ வாயை திறந்து இதை மட்டும் நீ சொன்னீன்னா இணைக்கிற வேலையை அவர் செஞ்சிருவார். அல்லேலூயா. ஒரு அருமையான தேவதாசன் சொன்னார், நான் டூல் டிசைனராக படித்தேன், எனக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பைக்கை உருவாக்க முடியும், ஒரு காரை உருவாக்க முடியும். நான் மனுஷனை உருவாக்கி இருந்தால் மூக்கை இங்கே தான் வச்சுருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் மூக்கை எங்கே வச்சு உருவாக்கியிருக்கான்? ஏன்னா புகைப்போக்கியெல்லாம் எங்கே தான் வைப்பான்? மேலே தான் வைப்பான். ஆனால் ஆண்டவர் மூக்கில் தான் வித்தியாசமே படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? மூக்கில் தான் வித்தியாசம் படுத்தினார். ஒரு வேளை பாருங்க, அந்த கண்ணு எல்லாருக்கும் மாறி, வாயும் எல்லாருக்கும் மாறி, ஒரு ஆளை பார்க்குறோம், எப்படி சொல்லுங்க? ஆனால் நம்மளே இணைச்சிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, எந்த எலும்பு எந்த எலும்போட சேரணும், எந்த எலும்பு எந்த எலும்போட ஒட்டணும், நீ என்ன சொல்லு, நீ உயிரடைஞ்சிரு அப்படின்னு உன் வாயை திறந்து சொல்லு, இதை நீ சொல்லு. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை அப்படியே சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, என் ஆவியை ஊற்றுவேன் உயிரடைவீர்கள், நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோல் மூடி அப்புறம் ஆவியை கட்டளையிடுவேன். அப்போ என்ன, முதல்ல நரம்பை சேர்க்கிறாரு, மாம்சத்தை மூடுறாரு, தோல் என்னது மாம்சத்தை உண்டாக்குறாரு, மாம்சத்துக்கு மேலே தோல் உண்டாக்குறாரு. மெடிக்கல் ஃபீல்டில் கேட்டு பாருங்க, இந்த வயிற்றுக்குள்ளே எத்தனை லேயரை தாண்டி வயிறு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சொல்லுங்க? எத்தனை லேயரை தாண்டி அவங்க அந்த வயிறை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆண்டவர் அவ்வளோ அழகா என்ன எலும்பு, மாம்சம், நரம்பு, சதை எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி அப்படியே உண்டாக்குவேன்னு நீ பேசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் காலையில் எழும்பி ஆவியானவர் இருந்தால் நம்ம வாழ்க்கையின் விசுவாசத்தோடு பேச ஆரம்பிப்போம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? காலையில் இருந்தால் வசனத்தை பேசுவோம், எதிர்காலத்தை பேசுவோம், நம்பிக்கையை பேசுவோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறவைகளை பற்றி பேச மாட்டோம், செய்ய போகிறவைகளை குறித்து பேசுவோம், செய்யாதவற்றை குறித்து நம்ம பேச மாட்டோம். அவிசுவாசத்தை பேச மாட்டோம், பலவீனத்தை பேச மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, பலவீனன் என்று உங்களில் ஒருத்தனை என்ன சொல்லக்கூடாதான்? ஆமாம், ஏன்னா படுத்து கிடக்கிறவனை கொண்டும் நோயாளியை சுகமாக்க அவரால் முடியுது. அல்லேலூயா. அநேக தாசர்கள் சொல்றாங்க, நான் வியாதியில் கிடக்க வர்றான், தலையில் கை வைக்கிறேன், சுகமாகிறா போகிறான். அதனால சொல்கிறான், நீ பலவீன் என்று சொல்லாத. அப்போ நீ இவைகள் உயிரடையும் என்று, நரம்புகள் உண்டாகும், சதை உண்டாகும், எல்லாம் நீ பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, அதை அவர் பேசுகிறார். முதல்ல 7ஆம் வசனத்தில் பாருங்க, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாகிறது. என்ன உண்டாச்சா? எதுக்கு? எலும்புல கால் ஒன்று ஒரு இடத்துல கிடக்கு, இன்னொரு கால் ஒன்று கிடக்கு, கை ஒரு இடத்துல கிடக்கு, இன்னொரு கை கிடக்கு, தலை ஒரு இடத்துல கிடக்கு, எல்லாம் ஒரு இடத்துல கிடக்கு. இந்த காற்று என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்து கனெக்ட் ஆக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்னோட யாரை கனெக்ட் ஆக்க போகிறாருன்னு அதை அவர் கனெக்ட் ஆக்குவார். இன்னைக்கு நான் தனியாக இருக்கிறேனே, என் தனிமை எப்போ மாறும்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் அதை செய்யும். அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீங்க பேச வேண்டிய தேவ திட்டத்தை பேசணும். ஆண்டவரே நீர் என்னை உயிரோடு வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை, என் வாழ்க்கையில் சதை உண்டாகட்டும், என் வாழ்க்கையில் எலும்புகள் உருவாகட்டும், என் வாழ்க்கையில் உருவாக வேண்டியதை நீர் உருவாக்கும் என்று சொல்லும் போது எனக்கு இதுல ரொம்ப காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு எலும்பும், எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது.
உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை இணைச்சி வைக்கிறார் பாருங்க, அது உங்கள் 80 வயசில் புரியும். ஒரு பண ஆசை பிடிச்சவனை கொண்டு வந்து வச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விபச்சாரக்காரனை கட்டிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட கொடுத்துடணும், அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவர் கனெக்ட் பண்ணுறார், அவருடைய ஆவியில் அது கனெக்ட் ஆகுது. நினச்சி பாருங்க, இந்த கை ஒரு லெவலும் அந்த கை ஒரு லெவல்லையும் டாக்டர் கனெக்ட் பண்ணிட்டாருன்னா நீங்கள் வச்சுக்கிறீங்களா? ஓய், புதுசாக எனக்கு கை கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ என்னடா வேற கையை ஏதோ கட்டி வச்சுட்டேன்னு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மனைவி சரியானது தான், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம் சரியானதான். இப்போ உங்கள் வீட்டில் அவரோட ஆவி உங்கள் மேலே ஊற்றப்படும் போது எல்லாத்தையும் கர்த்தர் சரியாக்க போகிறாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தான் சொல்ற, தன் எழும்போடு நெகேமியா கரெக்டா போய் எஸ்ராவோட சேர்ந்துட்டார், எஸ்ரா கரெக்டா போய் யோசுவாவோட சேர்ந்துட்டார். யார் யார் யாரோட சேர்ந்தா தேவ திட்டம் நடக்குமோ கர்த்தர் அதை செஞ்சு முடிப்பார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம போய் குடியானவனோட சேர்ந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார். அவர் தான் உங்களை இங்கே சேர்த்துருக்காரு. எதுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கை உயிரடைய போகுது. உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அவர் தான் உங்களை இங்கே உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் தான் உங்களை ஆண்டவர் இழுத்துட்டு வந்தார். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த சபை இருக்குன்னு தெரிஞ்சு நான் வந்தேன், என்னை ஆண்டவர் கொண்டு வந்தார்னு வந்தவங்களை நிச்சயமாக கர்த்தர் பலப்படுத்து. ஆனால் 1-2 கேஸ் என்கிட்ட சொல்லிச்சு, தரிசனம் பார்த்து வந்தேன், இப்போ எந்த தரிசனத்தில் போச்சுன்னு தெரில. ஆண்டவர் நைட்டு தூங்கும்போது காமிச்சாருன்னு. ஆனால் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து அவரே நம்மளை இணைச்சிடுவார். தன் இனி இங்கே இருந்தால் தான் உனக்கு நல்லது. இங்கே இருந்து தான் உலர்ந்து போனவன் வாழ்க்கை எழும்ப போகுது. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அப்போ இதில் என்ன தெரியுமா? நான் இங்கே என்ன பார்க்குறேன் தெரியுமா? ஒரு விஷயத்தை பார்க்குறேன். கரெக்டாக சேர வேண்டியவன் சேர வேண்டியவனோடு சேர்றது அவரோட வேலை. சிலருடைய வாழ்க்கையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். தாமதங்கள் ஆயிருக்கலாம், வருடங்கள் போயிருக்கலாம், ஆனால் சேர்க்க வேண்டியவர்களோடு தேவன் சேர்க்கிறது உலர்ந்து போன வாழ்க்கை அல்ல, செழிப்பான வாழ்க்கை. அது கர்த்தர் செய்கிறது, அது கர்த்தர் நடத்துகிறது. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கெல்லாம் சிலரோடு கர்த்தர் என்னை அங்கெங்கே கொண்டு வந்தார். அவங்களெல்லாம் நான் பார்க்கலன்னா நான் இன்னைக்கு மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணியிருக்கவே மாட்டேன். பெருமையும் ஒன்றுமில்லாமல் இருந்தபோது ஆண்டவர் இந்த எலும்பு இங்கே சேர்ந்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நம்மளை சேர்த்தாரு. கிடைச்சது ஒரு ஸ்பீக்கரை தூக்குற வேலை தான். ஆனால் எதுக்கு இதை செய்ய சொன்னார்னு தெரியல. கொடுத்தது ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் தான் அந்த வீட்டு கூட்டத்துக்கு வரும். அங்கே தான் வீட்டு கூட்டம். எனக்கு பயமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டு வேளச்சேரியில். அப்போ எதிர்த்தாப்பில் ஒரு கதவு திறந்துருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் கூட்டம் நடத்திட்டு போகணும், போரூருக்கு போகணும், நானும் என் மனைவி போனோம். எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னே தெரில. ஆனால் அன்னைக்கு அவருக்கே தெரிஞ்சிருக்கு நம்மளை அங்கே கொண்டு போய் இணைச்சது காரணம். நீ வேலை செய்டா, வேலைக்கு போடா, சம்பாட்டான்னு சொல்லாமல் என்னை இப்படிலாம் ஆண்டவர் நடத்தினார். ஆனால் ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் பிறகுது. நீ ஒன்று சொல்கிறேன், காலையில் சொல்லுங்கள், இந்த பலவீனம் தேவ திட்டத்தை தடுக்காது. கையை உயர்த்தி சொல்லுங்கள், இந்த பலவீனம் தேவ திட்டத்தை தடுக்காது. இந்த பிரச்சனை தேவ நோக்கத்தை தடுக்காது. என் வாழ்க்கையில் கர்த்தர் சதையை உண்டாக்குவார், நரம்புகளை உண்டாக்குவார், எல்லாவற்றையும் உண்டாக்குவார். இந்த நம்பிக்கை இருக்கணும். அது மேஜிக் மாதிரி இருக்கும். அது மேஜிக் மாதிரி கர்த்தர் செய்வார். அடுத்து என்ன செய்ய போகிறேன், இது நடந்துச்சுன்னா நான் அப்படி அனாதை ஆயிடுவேன், ஒன்றும் ஆக மாட்டேன். கர்த்தர் இருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா நரம்பை உண்டாக்குனது அவர், எலும்பை உண்டாக்குனது அவர். அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பாருங்க, கிராஃபிக்ஸ் காட்சி பார்க்குறாரு. கிராஃபிக்ஸ் அப்படியே எலும்பெல்லாம் ஒட்டுது, அப்படியே எலும்பெல்லாம் ஒட்டி அப்படியே எலும்பு கூட மாறுது. டக்குன்னு மேலே சதை வருது, உள்ள எலும்பு வருது, உள்ள நரம்பு வருது. அப்படியே ஒரு மனுஷன் வந்து உட்காந்துருக்கா. கிராஃபிக்ஸு நான் கூட பார்த்தேன், இந்த கிராஃபிக்ஸ் ஏதாவது கிடைக்குதான், அப்போ தான் நம்மளால் தூங்காதுடா, பேசாமல் டிவியில் போட்டு காட்டலாமான்னு. என்ன இது கொஞ்சம் உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? 4-5 எலும்பு இங்கே கிடக்கு, கற்பனை பண்ண முடியுதா? எலும்பெல்லாம் ஒன்று சேருது, அப்புறம் நரம்பு வருது, அப்புறம் சதை வருது, அப்புறம் எல்லாம் வருது, எல்லாம் வந்துருச்சு. அப்படியே பார்க்குறாரு, நிறையா பேர் அப்படியே கிடக்குறாங்க மனுஷங்களா.
ஆயிரக்கணக்கான மனுஷங்க கிடக்குறாங்க. இப்போ பார்க்குறாரு, ஒன்றே ஒன்று பார்க்குறாரு, எதுவுமே கண்ணு கூட சிமிட்ட மாட்டேங்குது. எதுவுமே கண்ணு கூட சிமிட்ட மாட்டேங்குது. அப்படியே இருக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு. இது என்னடா கொடுமை? நரம்பு வந்துருச்சு, எலும்பு வந்துருச்சு, ஞானஸ்தானம் எடுத்துருச்சு, சர்ச்சுக்கு வந்துருச்சு, ஆண்டவரை தேடி வந்துருச்சு. ஆனால் உயிர் மட்டும் இல்லை பிரதர், உயிர் மட்டும் இல்லை பிரதர், உயிர் மட்டும் வரல பிரதர். உயிர் இல்லாட்டா இந்த சரீரம் ஒரு ஜடம். இப்போ கவனிச்சு பாருங்க, காய் கால் எல்லாம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு பாருங்களேன், ஆனாலும் அவைகளில் என்ன இல்லை? ஆவி இல்லை. இதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய கை விளையாட்டுக்களில் தான் நம்ம எல்லாம் உருவானோம். ஆனால் நம்ம மூக்கில் ஒன்று ஊதுனாரு, அது யாரோட ஆவி சொல்லுங்க? ஆடு மாடு கோழி எல்லாம் சிருஷ்டித்தார், ஆனால் நமக்கு மட்டும்தான் அவரோட சுவாசத்தை நம்ம மேலே ஊதி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த சுவாசத்தை நம்ம மேலே ஆண்டவர் ஊதி மனுஷ ஆத்துமாவானா இல்லை? என்ன ஆத்துமா? ஜீவாத்துமா. ஆத்துமாவுக்கு அழிவே கிடையாது. ஆத்துமா அழியாதுங்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம். ஆத்துமா அழியாதனால தான் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். அப்போ நான் கூட இப்படி ஞாயிற்றுக்கிழமை எட்டி பார்ப்பேன், கை அசைதான்னு. உயிர் இருக்குடா, அப்பாடா உயிர் இருக்கு. ஆனால் இப்படி அசையும் பாருங்க, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி நின்றுது. அடாடா இப்போயே செத்து போச்சே. அப்புறம் மறுபடியும் பார்ப்போம், ஒரு பாலை கலைச்சி கொஞ்சம் வாயில் ஊற்றுங்க, உயிர் இருக்கா பார்ப்போம். இல்லை காலை தட்டி பாருங்கள், கையை தட்டி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஆராதனை எப்படி இருக்குது? ஆமாம், ஆவியோடு ஆராதிக்கணும். இவன் என்ன கேட்குறான்? நான் ஆவியோடு ஆராதிக்கணும்னு போட்டிருக்கேன். இது என்ன பிசாசை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிறோமா? ஏன்னா இவன் ஆவினால எதை தான் நினைக்கிறான்? உயிரோடு ஆராதிக்கணும். அதுதான் உண்மை. இந்த மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது? உயிரோடு ஆராதிக்கணும். அப்ப இங்க ஆராதிக்கும் போதே ஒருத்தனுக்கு முழுசா, நல்ல கவனிங்க, பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, 2 மணி நேரம் தூங்காம இருந்தாலே உயிர் இருக்குன்னு அர்த்தம். உயிர் இல்லாதவனை கொண்டு என்னங்க செய்ய முடியும் சொல்லுங்க? எல்லாம் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டான சபையில இருக்கேன், கரெக்டான இடத்துல இருக்கேன், கரெக்டான ஆட்களோட இருக்கேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. உயிர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. உயிர் இருந்தால் தான் ஒரு நாள் நம்மளே பேசுவோம் இந்த இயேசுவை குறித்து, ஒரு நாள் பேசுவோம் நம்ம ஆண்டவரை குறித்து, ஒரு நாள் செயல்பட ஆரம்பிப்போம். ஏன்னா மாம்சம் எவ்வளவு அழகாக இருந்தாலும், 30 வயசில் அழகு மேனியோடு இருந்தாலும், உயிர் இல்லாட்டா ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான். உயிர் உள்ள கிறிஸ்தவனை பார்த்து பிசாசு நடுங்குவான். அல்லேலூயா. நீங்கள் சபையில் இருந்தால், அதனால தான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க, வேகமாக முடிக்க போகிறேன். ஆமாம், இன்றைக்கி நேரம் இருக்கனால கொஞ்சம் நேரம் பேசுகிறேன், முடிச்சிடலாம், கரெக்டாக போயிடலாம். கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் மனிதனுடைய உடம்பை படைக்கும்போது கடவுளுடைய உருவத்தை உள்ளே கொண்டு வந்தார். யாருடைய உருவத்தை? ஆமாம், கடவுள் மூன்று பிரிவாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு பேர் கடவுள். கடவுள் என்றால் பிதாவைத்தான் குறிக்கும். பிதா ஆத்துமாவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இப்போ நீங்கள் என்னதான் அறுத்து போட்டாலும் எதை பார்க்க முடியாது சொல்லுங்க? ஆத்துமா என்பது இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, சிந்திக்கிறது, இதுதான் ஆத்துமா. ஆனால் நல்ல கவனிக்க, மரணத்துக்கு பின்னாடியும் நினைவு மாறாது. லாசரு ஐஸ்வர்யவானுக்கு வீடுலாம் ஞாபகம் இருக்குது, அன்னையெல்லாம் ஞாபகம் இருக்குது. 5 சகோதரர் பேர் கேட்டாலும் சொல்லுவான். செத்து போன பிறகு உங்கள் அப்பா பேர் ஞாபகம் இருக்கும், உங்கள் அம்மா பேர் ஞாபகம் இருக்கும், எதுவுமே மறக்காது. அதனால தான் இயேசுவே நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம். நம்ம தமிழர்களுக்கு செத்து போவோன்னு தெரியும், ஆனால் எங்கே போவோன்னு தெரியாது, நமக்கு தெரியும். அப்போ ஆத்மாவை எப்படி பார்க்க முடியாதோ கடவுளையும் பார்க்க முடியாது. கடவுள் யாருக்கு அடையாளமாக இருக்காரு? ஆத்மாவுக்கு. அந்த கடவுள் என்பது பிதா. 2வது இயேசு, இந்த உடம்புக்கு அடையாளமாக யார் இருக்கா? அதனால தான் இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஏன்னா இயேசு இந்த திருவுடல் ஏந்தி நமக்காக வந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த மாம்சம் யாருக்கு அடையாளமாக இருக்குது? இயேசுக்கு அடையாளமாக இருக்குது. இந்த மாம்சத்துக்குள்ளே இருக்க உசுர் இருக்கு, இந்த உசுர் இருக்கு, இது ரொம்ப மோசமானது தெரியுமா? இதுக்கு பேர் மாம்ச ஆவி. இந்த மாம்சத்தினுடைய ஆவி நகை வேணும், பணம் வேணும்,
நம்ம உலகத்தில் நல்லா சோறு வேணும், நல்லா ஜாலியாக இருக்கணும். இன்னொரு வார்த்தையும் சொல்லும், மாம்சத்தின் ஆவி உள்ளே இருந்தால் என்ஜாய் பண்ணணும். என்ன பண்ணணும்? நம்ம இந்த என்ஜாய் பண்ணணுங்கிற வார்த்தை அடிக்கடி பேசுகிறது இந்த மாம்சத்தினுடைய ஆவி. நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், தேவைக்கு சாப்பிடணும். வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் போடணுமா, இல்லைன்னா வண்டியை பெட்ரோலில் நிரப்பணுமா? சொல்லுங்கள். சாப்பாடு எதுக்காக? வாழ்கிறதுக்காக சாப்பிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே கவனிங்க, மாம்சத்தின் ஆவி மாம்சத்தை பற்றி யோசிக்குது. கடவுளுடைய ஆவி கடவுளுக்காக செயல்பட வைக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எதுக்காக செயல்பட வைக்கும்? ஆமாம், நான் வாழ்ந்திருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக நான் வாழணும், ஆண்டவருக்காக நான் பிழைக்கும். இந்த ஆவியானவர் உள்ளே வரும்போது தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஓடி வரணும். இன்றைக்கி ஆண்டவரை நான் ஏதாவது செய்யணும், நான் எப்படியாவது ஒரு ஆத்மாவையாவது சம்பாதிச்சணும், நான் எப்படியாவது நான் ஆண்டவருக்காக வாழ்ந்துடணும். நான் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இது உள்ளே இருந்து பேசிகிட்டே இருப்பார். இந்த ஆவியானவர் வரும்போது முதல் அடையாளம் தேவனுக்காக செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. அங்கிருந்து வரும்போது ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், நான் ஜெபிக்கணும், நான் துதிக்கணும். 6 நாள் கழித்து சர்ச்சுக்கு வந்திருக்கேன், நான் பாடணும், நான் ஆண்டவரை துதிக்கணும், நான் நல்லா துதிக்கணும், நான் இன்னும் துதிக்கணும். இன்னைக்கு என்ன கர்த்தர் பேசுறாரோ விடக்கூடாது. மாம்சத்துக்குரியவனை நல்லா கவனித்து பார்த்தீங்களா? ஆமாம், பிரியாணியும் சாப்பிடுவான், அந்த பக்கம் பிரெட் அல்வாவையும் சாப்பிடுவான், அந்த பக்கம் கத்திரிக்காயும் பிரட்டுவான், அந்த பக்கம் தயிர் காயமும் பிரட்டுவான், சாம்பார் இருந்தால் சாம்பாரும் அடிப்பான், ரசம் இருந்தால் ரசமும் அடிப்பான். ஆவிக்குரியவன் ஒரு வார்த்தையும் விட மாட்டான், ஒரு வசனத்தை விட மாட்டான். ஆனால் மாம்சத்துக்குரியவனாக வந்து கனெக்ட் ஆன நம்ம எசேக்கியேல் சொல்கிறாரு, உயிர் இல்லையே ஆண்டவரே, உயிர் இல்லை ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த நாளில் நான் எதுக்காக அடுத்த 6 நாள் வாழ வேண்டும் என்கிற திட்டம் இல்லாமலே போகிறானே ஆண்டவரே, உயிர் இல்லை ஆண்டவரே, உயிர் இல்லை ஆண்டவரே. இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்ச பிறகும் என்ன இல்லையா? இவ்வளவு பெரிய காரியம் நடந்த பிறகு நினைச்சு பாருங்க, வெறும் எலும்பு தான் சதையா மாறிச்சு, வெறும் எலும்பு தான் கண்ணா மாறிச்சு, வெறும் எலும்பு தான் கையா மாறிச்சு, வெறும் எலும்பு தான் காலா மாறிச்சு. இன்னைக்கு நாம் உயிரற்றவர்களாய் மாறி போனோமே. ஒரு பிறந்த பிள்ளைகிட்ட பிறந்த உடனே சொல்றான் நீ டாக்டர், பிறந்த உடனே சொல்றான் நீ கலெக்டர், பிறந்த உடனே சொல்றான் நீ இன்ஜினியர். ஆண்டவர் உன்னை அபிஷேகித்த ஆண்டவருக்குள்ள வரும்போது உங்களை குறித்து வச்சிருந்த திட்டத்தின்படி வாழ்றீங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னா என்னன்னு தெரியாமல் போயிட்டோம். தாவீதுக்கு ஒரு திட்டம் இருக்க மாதிரி நமக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதனால தான் பேதுரு சொல்றாரு, எல்லாரும் சொல்லுங்க, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் தெரியாமல் போனோன்னா இடறி போயிடும். போலீஸாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் எதுக்கு வேலைக்கு போயிருக்கான்னு தெரியணும், வேலையினுடைய நேச்சர் தெரியும். மிலிட்ரியில் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எதுக்குன்னு தெரியணும். நான் பரலோகத்துக்குரியவன், பரலோகத்தின் திட்டத்தை பூலோகத்தில் நிறைவேற்றுகிறவன். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ சொல்கிறாரு, என்னோட சுவாசத்தை அவன் மேலே ஊற்ற போகிறேன், நீ அதை பேசு. என்னோட சுவாசத்தை அவன் மேலே ஊத போகிறேன். நல்லா கவனித்து பார்த்தீங்களா? இயேசுநாதர் உயிர் தெழுந்த பின்னாடி ஒரு அறைக்குள்ளே போய் சீசர்கள் மேலே ஊதுறாரு. ஏதேன் தோட்டத்தில் ஊதி தோல்வி அடைந்த மனித குலத்தை மீண்டும் உயிர் தெழுந்த பின்பு ஒரு அறைக்குள்ளே ஊதி நம்மை உயிர்ப்பித்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அவர் ஊதும்போது காற்று உங்கள் மேலே படணும்னா நீங்கள் நெருக்கமாக வரணும். ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க வெளியே போகிறதுக்கு தான் ரெடி ஆகுறாங்க. உங்கள் மனவாளனுடைய காற்று ஒருத்த மேலே படணும்னா அவனோட காற்று படுகிற அளவுக்கு எவ்வளோ வரணும்? நெருக்கமாக வரணும். அதுபோல் ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக வரும்போது என்ன உங்கள் மேலே படும்? சொல்லுங்க. அந்த சுவாசம் உங்கள் மேலே படும்போது நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்கள் வேஸ்ட் ஆக்க மாட்டீங்க. நீங்கள் இந்த லைஃப் ரொம்ப விலையேற பெற்றதுன்னு நினைப்பீங்க. எனக்கு தெரியாது,